கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே நீங்கள் இந்த நாளில் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நடப்பித்து இம்மையில் நீங்கள் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷனுடைய பெயர் ஜான் சோங். இவருடைய பிறப்பு 29 செப்டம்பர் மாதம் 1901 வருடம். இவருடைய இறப்பு 18 ஆகஸ்ட் மாதம் 1944 ஆண்டு. இவருடைய நாடு சீனா, இவருடைய தரிசன பூமி சீனா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வேத வசனம் ஜான் சுங்கின் வாழ்க்கையை மிகவும் பிரயோஜனமாக அமைந்தது. யார் இந்த ஜான் சுங்? சீன மெத்தடிஸ்ட் ஊழியரின் மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே மிகுந்த அறிவாளியாக காணப்பட்ட இவர் அறிவியல் துறையில் அதிக நாட்டம் கொண்டார். அமெரிக்காவுக்கு சென்று அத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். கல்வியிலே அவர் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் மனதில் நிம்மதியற்றவராக, குழப்பங்களை நிறைந்தவராக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மேற்கண்ட வேத வசனம் அவரோடு பேச ஆரம்பித்தது. ஆண்டவரின் அழைப்பிற்கு அடிபணிய ஆரம்பித்தார். வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார். எனினும் அக்கல்லூரியின் போதனைகள் அவருக்கு உற்சாகத்தை அளிக்காத நிலையில் தனிமையில் இறைவனோடு உறவாட ஆரம்பித்தார். வேதாகமத்தை படிக்க படிக்க அவர் உள்ளத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டார். ஜான் சுங் பெற்ற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தான் பெற்ற மகிழ்ச்சியை நண்பர்களுடன் வந்து கூற அவர்களோ இவரை பைத்தியம் என்று எண்ணினர். ஜான் சுங்கின் கொழுந்துவிட்டு எரியும் சுவிசேஷ வாஞ்சையை அறியாத அக்கல்லூரி நிர்வாகம் இவரை ஒரு அறையில் தள்ளி கதவை மூடியது. 193 நாட்கள் அவ்வறையிலேயே அடைப்பட்டு கிடந்தார். இந்நாட்களில் வேதாகமம் ஒன்றே அவர் துணையாக காணப்பட்டது. 40 முறைக்கு மேலாக வேதாகமத்தை மீண்டும் மீண்டும் படித்தார். அங்கிருந்து விடுதலை கிடைக்கவே சீனாவை நோக்கி பயணம் மேற்கொண்டார். தான் படித்த பட்டங்களுக்கான சான்றிதழ்களை கடலில் வீசி எறிந்தார். சீனாவின் கடைமுனைக்கு சென்று 15 வருடங்கள் மிஷனரியாக பணியாற்றினார். ஆயிரமான மக்களின் ஆத்மீக வீரராக மாறினார். அதிகாலை ஜெபத்தில் அதிசயங்களை கண்ட இவர் தனது 43ஆம் வயதில் இவ்வுலக ஓட்டத்தை முடித்தார். அன்பானவர்களே, உமது சுவிசேஷ வாஞ்சை அனல் பெற செய்கிறீர்களா? கிறிஸ்தவர்களில் 2 சாராரை உண்டு. ஒன்று ஆத்தும ஆதாயக்கர், மற்றொருவர் பின்மாற்றக்காரர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, படித்த படிப்புகள், உயர் படிப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆத்தும ஆதாயம் ஒன்றே மேலானது என்று தெரிந்து கொண்டார். உலகம் முழுவதும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த ஜான் சோங் உலக பட்டு ஒன்றும் உதவாது என்று சொல்லி தூக்கி எறிந்து தானும் ஆத்தும ரட்சிப்பை பெற வேண்டும், மற்றவர்களும் ஆத்தும ரட்சிப்பை பெற வேண்டும் என்ற உண்மையை கண்டறிந்து தன் வாழ்நாளை சுவிசேஷ பணிக்காக அர்ப்பணித்து பெரும் ஆத்தும அறுவடை பணியை செய்திருக்கின்றார். அருமையானவர்களே, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நித்திய வாழ்வை இழந்துவிடக்கூடாது. உலகத்தில் எதை இழந்தாலும் நித்திய வாழ்வு நமக்கு அவசியமானது. ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் லட்சியத்தோடு கூட ஓடுவோம், மற்றவர்களையும் வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியிலே வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.